ரெண்டு காரியம், ஒன்று பர்சன் ஆஃப் ஜீசஸ், இன்னொன்று பிரின்சிபல் ஆஃப் ஜீசஸ். ஒன்று இயேசு என்ற நபரை குறித்தும் கிறிஸ்து இயேசுவினாலே இருக்கக்கூடிய பிரமாணம், கிறிஸ்து இயேசுவின் ஜீவனை அளிக்கிற பிரமாணம். This book is full of principle. ஏராளமான பிரமாணங்களை குறித்து இங்கே போதிக்கிறது. அவர் உங்களுக்காக யாவையும் ஏற்கனவே உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே உன்னதத்திலே என் தேவன் உங்களை ஆசீர்வதித்து விட்டார். அந்த நோக்கத்தை நீங்க அறிந்து, நீங்க கண்டுபிடிச்சு, அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் இதுதான் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்களா, நான் சொல்கிறேன், உங்க வாழ்க்கை ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஆயிடும், வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை. நாம் இங்கே ஓவர்வெல்மிங் blessing, வழிந்து ஓடுகிற ஆசீர்வாதம் அல்லது மூழ்கடிக்கிற ஆசீர்வாதம் என்ற தலைப்பிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நம்மை மூழ்கடிக்கக்கூடிய அளவுக்கு தேவன் நம்மை ஆசீர்வாதத்தால் நிரப்புகிற ஒரு தேவன். சில பேருக்கு இப்படி சொல்லும் போதே, அது என்ன இப்பவான ஆசீர்வாதத்தை பத்தியே பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி மனதில் எழும்பணும், வரணும். அதுக்கு தான் அதை சொல்றது. நம்மை தேவன் தமது ஆசீர்வாதத்தினாலே மூழ்கடிக்கக்கூடிய அளவுக்கு நம்மை நிரப்புகிற ஒரு தேவன் என்பதை சொல்லும் பொழுது சில தடுமாற்றம் இருக்கலாம். அது என் மேல கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை, அது தேவனிடத்துல தான் கேட்கணும். ஆமென். தீமையை செய்யறதுக்கும் சாபத்துக்கும் பொல்லாத காரியத்துக்கும் சில நேரத்தில் நம்மளை அறியாமலே ஒரு ஈர்ப்பு அந்த பக்கத்தில் இழுக்குது. ரெண்டு விதமான பிரமாணங்கள் உண்டு. ஒன்று பாவம் மரணம் என்ற பிரமாணம், இன்னொன்று ஜீவனை கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனை அளிக்கிற பிரமாணம். எல்லாம் சொல்லும், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனை அளிக்கிற பிரமாணம். நீங்க தான் சூஸ் பண்ணணும், ஜீவனை தெரிந்து கொள்ளணும். அவர் சொல்றாரு, இதோ உனக்குன்பாய் நன்மையை தீமையை வைக்கிறேன், மரணமும் ஜீவனும் இருக்கிறது, நீ பிழைத்து பெருகும்படி ஜீவனை தெரிந்து கொள். எல்லாம் சொல்லுங்க, ஜீவனை தெரிந்து கொள். சரி, எப்படி சூஸ் பண்றது? ஒவ்வொரு முறையும் தீர்மானம் எடுக்கணும். எல்லாம் சொல்லுவோம், தீர்மானம் எடுக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் நம்ம செய்யறோம், நீங்க தான் தீர்மானம் எடுக்கணும். நீங்க தீர்மானம் எடுக்கலன்னா வேற யாராவது தீர்மானம் எடுத்துருவாங்க, சொல்லி கொடுப்பாங்க, இதை செய், இதை அவங்க தீர்மானத்தை உங்களை புகுத்துவாங்க. யார் கஷ்டப்பட போறது? அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அனுபவிக்க போறது நீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்கிற தீர்மானம். திரும்ப சொல்றேன், அவங்க சொன்னாங்க அதனால நான் செய்தேன்னு சொல்லக்கூடாது. அவங்க சொல்லட்டங்க, தீர்மானிக்க வேண்டியது நீங்க. உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம், உங்க பிள்ளைங்க, உங்க ஊழியம், உங்களுடைய தனிப்பட்ட விதத்தில் நடக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கு. அவங்களுக்கு ஒரு வேளை உங்களை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், உங்களை வச்சு ஆராய்ச்சி நடத்தலாம். ஆனா நீங்க ஜாக்கிரதையான, ஒவ்வொரு தீர்மானம் எடுக்கும் போதும் நம்ம கையில கர்த்தர் பைபிளை கொடுத்திருக்காரு, அதன் அடிப்படையில் தீர்மானிக்கணும். அப்ப வேதம் சொல்லுது, நான் சுகமாய் வாழ்வது என் தேவனுடைய தீர்மானம். சில பேர் சொல்லுவாங்க, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, வியாதி கர்த்தர் சில நேரத்தில் அவர் நமக்கு சில காரியங்களை கத்துக் கொடுக்கிறாரு, அதனால நீ கொஞ்ச நாள் அந்த வியாதியில இரு. நீங்க அவங்க சொன்ன அடிப்படையில் இங்க தீர்மானம் எடுக்காம வேத வசனம் என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் தீர்மானம் எடுக்கணும். அப்போ வேத வசனம் தெரியாம உங்களால சரியான தீர்மானம் எடுக்க முடியாது. ஒவ்வொரு தீர்மானமும் தேவனுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப அதன் அடிப்படையில் தீர்மானம் எடுக்கணும். அப்போ ஒரு வேளை தேவனுடைய எண்ணம் என்னன்னு உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் எடுக்கிற தீர்மானம் தப்பாயிடும். வியாதி வரும்போது நீங்க எதிர்க்கிறது இல்ல, வியாதி வரும்போது நம்ம என்ன பண்றோம், பரவாயில்ல அது என்ன பண்றது வந்துருச்சுன்னு நினைக்கிறோம். ஆனா கர்த்தருடைய சித்தம் இதுதான் என்று நீங்கள் அறிந்து கொண்டால், நான் சுகமானேன் என்று எழுதியிருக்கிறதே, அப்படி இருக்கும்போது நான் ஏன் வியாதியா இருக்கணும்? இந்த சரீரத்தில் எப்படி வியாதி வரலாம்? ஆகவே நான் சொல்றேன், ஆண்டவரே என்னுடைய தழும்புகளால் குணமானேன், தெரிந்து கொள்ளுகிறேன், சுகத்தை தெரிந்து கொள்ளுகிறேன். உட்காரும் போது சொல்லணும், போகும்போது சொல்லணும். தாவீது சொல்றான், இரவும் பகலும் இதையே தியானிக்கணும். பகலால் சொல்லுங்க, சொல்லு. நான் எத்தனை தடவை பிரசவம் பண்றேன், நீங்க எத்தனை தடவை நம்ம இரவும் பகலுமா அதை யோசிக்கிறோமா பாருங்க. நம்ம நிறைய நேரம் நல்லதை யோசிக்கிறதை விட கெட்டதை தான் ரொம்ப நேரம் யோசிக்கிறோம். See, this is process. இது ஒரு அப்படியே படிப்படியா நடக்கிற காரியம். இட்ஸ் லைக் எக்ஸசைஸ். உள்ளான மனுஷனுக்கு ஒரு பயிற்சி தேவை.
சில நன்மைகள் நமக்கு நடக்கணும்னா சில காரியங்கள் நம்ம டிசிப்ளின் பண்ணணும், நம்முடைய எண்ணங்களை சரிப்படுத்தணும். ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆவிக்குரிய ஆவியில நான் மறுபடியும் பிறந்துட்டேன். ஆனா நம்முடைய மனம் பழைய மனது. இந்த மனம் புதிதாகணும். உங்கள் மனம் புதுசாகணும். உங்க மனசுல ஒரு தீர்மானம் எடுக்கணும், நான் எதுக்கு இந்த வியாதியில வாழ. அப்ப ஒருவேளை உங்க குடும்பத்துல சாபம் இருக்குன்னா, வறுமை இருக்குன்னா, தரித்திரம் இருக்குன்னா, நீங்க உங்க மனசுல ஒரு தீர்மானம் பண்ண கூடாது, என் புருஷன் சரியில்லை அதனால நான் இப்படி வாழறேன். இது உலகம் எடுக்கிற தீர்மானம். என் பிள்ளைங்க சரியில்லை அதனாலதான் நான் இப்படி இருக்கிறேன், அது உலகம் சொல்லி கொடுத்த தீர்மானம். இதை உங்க வாழ்க்கையில நீங்க அடாப்ட் பண்ணாம, எப்படி இருந்தாலும் நீங்க சொல்லிட்டீங்க, ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும், என் கைகளின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன், எனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும், நான் செய்வது எல்லாம் வாய்க்கும், என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என் பக்கத்தில் இருக்கிறார், எனக்கு துணை நிற்கிறார். ஆகவே எனக்கு தெரியும் தீமைக்கு என்னை விலக்கி காக்கிற ஒரு தேவன் இருக்கிறபடினாலே என் கால்கள் இடராது. என்னை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே நான் தைரியமாயிருப்பேன். என் தேவன் என் சகாயர், என் தேவன் எனக்கு உதவி செய்கிறவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, நான் நம்பும் என் கண்மலை ஆனவர், அவர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். நிச்சயமாய் என் தலைகுனிவை என் கர்த்தர் மாற்றுவார். இப்படி இரவும் பகலும் இதையே தியானிங்க, இதையே யோசிங்க. தனிமையா உட்கார்ந்துட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு வெட்டி கதையும் கிழிவி கதையும் பேசிட்டு வம்பும் புத்தியினமான பேச்சும் அங்க போய் உட்கார்ந்துட்டு தெருமுனையில சந்தில உட்கார்ந்துட்டு யாரோ ஒருவர் சொன்னதை கேட்டுட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு கூட. எண்ணங்களை மாற்றுங்கள், எல்லாம் சொல்லுவோம். அப்ப நம்ம எடுக்கிற தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கணும். சில பொறுப்பு நம்ம எடுத்தாகணும். நீங்க போய் இன்னொருத்தர் மேல போட்டக்கூடாது, என் புருஷனால தான் இப்படி வாழறேன்னு சொல்லி உங்க பொறுப்பை கொண்டு போய் தட்டி கழிக்க கூடாது. ஏன் உங்க புருஷனை ரட்சிக்காம கர்த்தர் முதல்ல உங்களை ரட்சித்தாரு? ஏன் கர்த்தர் உங்களை உங்க குடும்பத்துல பெயர் சொல்லி அழைச்சாரு? உன்னை கொண்டு உன் குடும்பத்தையே மாற்றணும், உங்களை கொண்டு உன்னை சுற்றி இருக்க ஜனங்க மாறணும், உங்களை கொண்டு உங்க தெருவே மாறணும். நம்ம உட்கார்ந்துட்டு இவங்க சரியில்லை அவங்க சரியில்லைன்னு சொல்றதை விட்டுட்டு நம்ம எண்ணங்களை மாற்றி யோசிக்கிற விதத்தை மாற்றி கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து நிதானித்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் குழப்பமாகாதபடி பிசாசு, பேதுரு சொல்லுகிறார், பிசாசு யாரை ஏமாத்துறான்னு சுத்திட்டே வரானா. அதனால நம்ம எப்படி இருக்கணும்? ஆவியில அனலா இருக்குன்னு சொல்லல, தெளிந்த புத்தி ஆயிருங்கள். எல்லாம் சொல்லுங்க. நீங்க தெளிஞ்சாலுமே நிறைய பேருக்கு பிடிக்காதுங்க. நீங்க கொஞ்சம் தெளிவா இருக்கீங்கன்னா உங்களை கெடுக்க பார்ப்பாங்க, குழப்புவாங்க. கொஞ்சம் யோசிக்கணும் பிரதர், இது சரிதானான்னு கொஞ்சம் யோசிக்கணும். அவரே ஏற்கனவே குழப்பத்தில் இருக்கிறாரு, அவர் குழப்பத்துக்கு உங்களை குழப்பி பதில பார்க்கிறாரு. நீங்க அவங்க சொல்றவங்களை பாருங்க, அவங்க நல்லா இருக்காங்களா, உயர்ந்திருக்காங்களா, மேல வந்திருக்காங்களா? நீங்க அவங்களுடைய ஆலோசனை கேட்காதீங்க. அவங்க எண்ணங்களை நீங்க உங்க எண்ணங்களா மாற்றாம அது என்னதான் இருந்தாலும் நீங்க சொல்ல, இல்ல இல்ல நான் நம்புகிறவர், நான் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர், என் வாழ்வில கண்டிப்பா அதிசயத்தை செய்வார். தெரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். பொறுப்பு எடுக்கணும். நீங்க எடுக்கிற தீர்மானம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையை பாதிக்குது, மற்றவர்களை பாதிக்குது, உங்க குடும்பத்தை பாதிக்குது, உங்க பிள்ளைகளை பாதிக்குது, சமுதாயத்தை பாதிக்குது. அப்பனா எவ்வளவு பெரிய உங்க கூட வேலை செய்யறவங்களை பாதிக்குது. படிக்கிற பிள்ளைங்களை சொல்றேன், நீ எடுக்கிற தீர்மானம் நாளைக்கும் வாழ்க்கையை பாதிக்கும். அப்ப எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் முதல்ல தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்ப தீர்மானம் எடுக்கணும். அவர் சித்தம் எல்லாம் தேவனுடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சுகமாய் வாழ்வது தேவனுடைய சித்தம் தெரியலனா நீங்க அதை நீங்க சுகத்தை எடுக்க முடியாது. வளமாய் வாழ்வது தேவனுடைய சித்தம் என்று இருக்கிறதே, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல, அதுதான் தேவனுடைய சித்தம் தெரியாத போது எப்படி நீங்க வளமா வாழ்வீங்க? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டுன்னு இருக்குதே, அதுதான் தேவனுடைய சித்தம் உங்களுக்கு தெரியாத போது எப்படி வெற்றியா வாழ முடியும்? தேவன் எண்ணங்கள் என்னை குறித்து இதுதான் என்கிற ஒரு தெளிவான தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் கர்த்தர் என்னை குறித்து இப்படி எழுதியிருக்கிறார் என்று நீங்கள் தெளிவாய் தெரிந்து கொண்டு அதை நீங்கள் எடுக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் உங்கள் மேல் வந்து தங்கி விடுகிறது. ஆகவே நாம் எடுக்கிற காரிய தீர்மானத்திலே தரமான தீர்மானமா இருக்கணும். எல்லாம் சொல்லுவோம் தரமான தீர்மானம். திரும்ப சொல்லுவோம். அப்ப நான் சொன்னேன், போன வாரம்
12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. எல்லாம் சொல்லும், செய்வதெல்லாம் வாய்க்கும். செய்யறதுக்கு முன்னாடி நம்ம தீர்மானத்தையும் செயலையும் கவனிக்கணும். நம்ம என்ன தீர்மானம் பண்றோமோ அதான் செய்வோம். ஆனால் செய்யறதுக்கு முன்னாடி இந்த பெண் செய்த தீர்மானத்தை நான் இன்னைக்கு காட்ட விரும்புறேன். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. தன் கையில் இருக்கிற பணமெல்லாம் போச்சு, ஆனா உடம்பு சரியாகல. இதை போல ஒரு கஷ்டம் எதுவுமே இருக்காது. எதை அடையணுமோ அதை அடையிறதுக்காக நிறைய பணத்தை செலவழிச்சிட்டா, ஆனா ஒண்ணுமே வரல. உதாரணத்துக்கு வியாபாரம் பண்றீங்க, அந்த வியாபாரம் நல்லா இருக்கிறது, நிறைய இன்வெஸ்ட் பண்றீங்க, அதுல லாபம் வரலன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நீங்க கேட்டு பாருங்க. ரொம்ப கஷ்டமாயிடும். இவ சரீரத்துல ஏற்கனவே சுகம் இல்லை, 12 வருஷமா உதிரப்போக்கு. ஆனா வீட்டில் இருக்கிற பணம் எல்லாம் போயிடுச்சு. அநேக மருத்துவர்கிட்ட போய் பணமெல்லாம் போன பிறகு அவளுக்கு யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து இந்த பக்கம் வராரு, அவர் அற்புதங்களை செய்கிற தேவன், நன்மையை செய்கிற தேவன், அவரிடத்த போனா உனக்கு சரியாயிடுன்னு யாரோ சொல்லிட்டாங்க. உடனே இவ ஒரு தீர்மானம் பண்றான், நான் இந்த படுக்கையை விட்டு எழுந்து நான் போய் அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி, எல்லாம் சொல்லுங்க, சுகமாவேன் என்று சொல்லி. அவன் முதல்ல தீர்மானம் பண்ணிட்ட, வாயில சொல்றான், நான் போய் தொட்டனா சுகமாவேன். அப்போ ஒரு தீர்மானம் தேவை. பக்கத்துல ஒரு தீர்மானம் தேவை. 12 வருஷமா இருக்கிற படுக்கிறது எழுந்திருக்கிறதுக்கு ஒரு தீர்மானம் பண்ண பாருங்க. அது சாதாரண விஷயம் இல்லை. நீங்க ஒரு ஆசீர்வாதத்தை பெறணுமா, உங்க குடும்பம் ஆசீர்வாதத்துல முழுகணுமா, முதல்ல எங்க படுத்திருக்கீங்களா அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வரணும். வியாதியிலே படுத்தவங்க அதிலே படுத்து பழகிட்டாங்கன்னா எழுந்திருக்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு பழகிடுச்சு. வாழ்க்கையில நீங்க இவ்வளவு காலமா உங்க அப்பா அம்மா கொடுத்த சாப்பாடே சாப்பிட்டு நீங்க பழகிட்டீங்கன்னா அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருந்து வெளியே வரணும். நீங்க எழுந்து போகணும், நீங்க செய்யணும். சில வாலிப பிள்ளைங்களுக்கு தெரிய மாட்டுது, அந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே உட்காந்துருக்குது. அப்பா அம்மா சோறு கொடுக்குறாங்க, துணி வாங்கி கொடுக்குறாங்க, அதுலயே இருந்துடக்கூடாது. நீங்க வரணும், அதுல இருந்து வெளியே வரணும். படிக்கிற காலத்துல நல்லா படிக்கணும். இட் இஸ் நாட் ஈஸி. சினிமாவா இது? சினிமாவில் காட்டுவாங்க சும்மா படிக்கிற மாதிரி, அப்படியே பெரிய ஆளாயிட மாதிரி. ஒன்றும் படிக்குமா, அவன் படிச்சு நடிக்கிறவன் எதுவும் படிச்சிருக்க மாட்டான். ஆனால் பார்த்தீங்கன்னா சும்மா அடி போகிறான், காலேஜ் போகிற மாதிரி வருவான், அப்புறம் படிப்பான், அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய இன்ஜினியர், பெரிய கம்பெனி, காரில் வருவான். இது சினிமா. வாழ்க்கையில் அப்படி வராது, கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அதுக்கு தீர்மானம் எடுக்கணும். அது எழுந்திருக்கிறது சுலபம் இல்லைங்களே. இதே மாதிரி உட்கார்ந்து அப்படியே தூங்கி 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 10 மணிக்கு 7 மணிக்கு 8 மணிக்கு ஏஞ்சி பழக்கமானவங்க 4 மணிக்கு எழுந்திருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். குடும்பத்துல ஒரு நல்ல மனைவியா வாழறது கஷ்டம்தான், சேலஞ்ச் இருக்குது. பிள்ளைங்களுக்கு வேலை செய்யணும், வீட்டுல வேலை செய்யணும். ஆனா டிவியில சீரியல் வருது, படம் வருது, அல்லப்பா நல்ல மனைவி மாதிரி நடிக்கிறாங்க, அது நாடகம். நல்ல மனைவியான வாழ்க்கை நடத்துறது சுலபமா? எத்தனை காரியங்களை நீங்க அக்செப்ட் பண்றீங்க, எத்தனை சேலஞ்ச் வருது. உங்க குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை நீங்க பாக்குறீங்க, குடும்பத்தை புருஷனை பாக்குறீங்க, சொந்தக்காரனை பாக்குறீங்க, வீட்டு தேவைகளை சந்திக்கணும், அந்த காரியத்தை பார்க்கணும். ஏராளமான மன அழுத்தம். இவ்வளவும் இருந்தும் சிரிச்ச முகத்தோட புருஷனோட பேசணும், பிள்ளைகளோட சிரித்த முகத்தோட பேசணும். பிள்ளைங்க கிட்ட கவலையை காட்டக்கூடாது. எத்தனை தடவை நம்ம மறைக்கிறோம். சொல்றீங்க நம்ம கஷ்டம் பிள்ளைங்களுக்கு தெரியணுமா? தெரியக்கூடாது. அப்படி ஒரு நல்ல மனைவியா வாழ்றது சுலபமா? அது சினிமால காட்டுவான். ஆனா உண்மையா வரும்போது கஷ்டம். நல்ல புருஷனா வாழ்றது கஷ்டம். எத்தனையோ காரியங்கள் புருஷனை கெடுக்கிறதுக்கு உலகத்துல சமுதாயத்துல எத்தனையோ வழிகள் இருக்குது. ஆனா அதை வெறுத்து குடும்பத்தை கட்டணும், எழுப்பணும் என்ற ஒரு டிசிப்ளினோட வேலைக்கு போய் உண்மை உள்ளவனா புருஷன் மனைவிக்கு உண்மையா இருந்த அன்பு செலுத்தி குடும்பத்தை கட்டி எழுப்புறது சுலபம் இல்லைங்க, கஷ்டம். ஊழியம் செய்யறது சுலபம் இல்ல, கஷ்டம். ஆலயத்தை கட்டி எழுப்புறது சுலபம் இல்ல, கஷ்டம். ஆனா ஒவ்வொரு தடவையும் நல்லது நடக்கிறனா உட்கார்ற இடத்தை விட்டு எழுந்து செயல்பட தொடங்கணும். ஜெபம் பண்றேங்க, ஆண்டவர் ஒரு நாள் செய்வாருங்க, நானும் ஜெபம் பண்றேன், வராது. ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், வேலை வரும். ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், அப்ளிகேஷன் வரும். ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், பொண்ணு வரும். ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், மாப்பிள்ளை வரார். வராது. செய்யணும். உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னா அதுக்கான வழிமுறைகள் என்ன இருக்குதோ அத்தனையும் செய்யணும். வேலைக்கு போனா பசங்களுக்கு பையன்களுக்கு சொல்ற அதுக்காக நீ செய்யணும். உன் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து எழுந்திருக்கணும், தூங்குறத விடணும், வெளியே வரணும். ஒரு காரியத்தை செய்ய நான் கட்டி எழுமணும் நான் சுலபம் அல்ல. சில காரியத்தை செய்யாம வராது.
வராது. 12 வருஷமா படுத்தவ எழுந்திருக்கிறது சுலபம் அல்ல. எழுந்திருக்காம படுத்திருந்தா சுகம் வந்திருக்காது. எனக்கு உடம்பு சரியில்லை, 12 வருஷமா படுத்துட்டு இருக்கேன், என்ன எழுந்திருக்க சொல்றீங்களே, அவரு வருவாரா? அவங்க சொல்லியிருப்பாங்க, அவரு வர மாட்டார், நீ போ, நீ போ. போனா போய் எட்டி பார்த்திருப்பா, ஏராளமான கிரௌட். ஆனால் தீர்மானத்தை பின்வாங்கல. எடுத்த எந்த தீர்மானம் அந்த தீர்மானத்தில் உறுதியா இருந்தா எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கூட்டத்துக்குள்ள போய் அல்லேலூயா. யூதர்கள் மரபுல ரத்த ஊரல் இருக்கிறவங்க இந்த மாதிரி பீரியட்ஸ் டைம்ல கல்லடிச்சு கொண்டுடுவாங்க. தீட்டு வரக்கூடாது, கிட்ட வரக்கூடாது. இதெல்லாம் எதிர்ப்புகள். உடம்பு சரியில்லை, அவருடைய சரீரத்திற்கு வியாதி கிட்ட போகிறதுக்கான அனுமதிக்க மாட்டுது. இத்தனை காரியங்கள் போறதுக்கும் அடையிறதுக்கும் வாய்ப்பே இல்லாத இருந்த போது கூட வெறும் ஜபிக்கல, அவ ஒரு காரியத்தை செய்யணும் தீர்மானம் பண்ண பாருங்க. அந்த தீர்மானம் தான் அவளுக்கு சுகத்தை கொடுத்தது. இன்னைக்கு நீங்க சொல்லலாம் அதுக்கு வாய்ப்பு இல்லை, அதை செய்ய முடியாது, இங்க உட்கார்ந்து சொல்லலாம் அது வராது, இது நடக்காது, இப்படி இருக்கு, இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்ற உனக்கு அப்படிதான் இருக்கும். ஆனா எப்படி இருந்தாலும் ஒரு தீர்மானம் பண்ணி இந்த லக்க அடையணும், இதுதான் என்னுடைய கோல், திஸ் இஸ் வாட் மை ட்ரீம், திஸ் இஸ் மை விஷன், இது என்னோட கனவு, என்னோட தரிசனம் சொல்லி அந்த இடத்தை விட்டு எழுந்தா, ஐ நோ God is speaking to you. கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். மகளே மகனே, கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். நீ எழுந்து 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 ஒரு காரியத்தை செய்யும்படி முற்படு. செய் செய், நீ செய், நீ செய்தா செய்வது எல்லாம் வாய்க்கும். கர்த்தர் சொல்றார், நீ செய், நான் செய்யறேன் உன் கூட இருந்து. நான் செய்யறதை எவனும் தடுக்க முடியாது. என் சுகத்தை உனக்கு கொடுக்கிறத யாரும் தடுக்க முடியாது. யூதருடைய சடங்கு தடுக்க முடியாது. இந்த ஜனக்கூட்டம் உன்னை தடுக்க முடியாது. நான் உன்னை கொண்டு என்ன செய்யும்படி இருக்கிறனோ அதை செய்ய, அதை தடுக்க இந்த பூமியில ஒன்றுமில்லை. ஆனா நீ தடையாயிராதபடி, நீ அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு, அந்த இடத்திலேயே பழகின இடத்திலேயே அப்படியே உட்கார்ந்து சூடு பிடிக்கிற இடத்தை விட்டு எழுந்து ஒரு காரியத்தை செய்ய முற்பட்டால் நான் சொல்லுகிறேன், வெற்றி, சுகம், சந்தோஷம், சமாதானம், நிறைவு, தேவனுடைய ஆசீர்வாதம் மூழ்கிற உன் குடும்பத்தில். நல்ல தீர்மானம் எடுக்கணும். பக்கத்தில் பார்த்து அடி மெதுவா தட்டி சொல்ல, நல்ல தீர்மானம் எடுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அப்படியே படுத்துட்டே இருக்கக்கூடாது, எழுந்திருக்கணும். எங்க இருக்கீங்களோ அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வரணும், கொஞ்சம் வெளியே வரணும். சில காரியத்தை செய்ய முற்படணும். கஷ்டமா தான் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். எப்பவுமே பழகினதிலிருந்து ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில எதிர்பார்த்தா பிடிக்காது. உங்க தலையிலிருந்து கால் வரைக்கும் அது சொல்லும் வேணான்னு சொல்லும். டெய்லி இட்லியே சாப்பிடுறோம், ஓட்ஸ் சாப்பிடணும்னா சரீரம் சொல்லும் வேணான்னு சொல்லும். டெய்லி கறி சாப்பிட்றோம், வெறும் காய் சாப்பிடணும்னு தீர்மானம் பண்ணுங்க, அந்த காயை பார்த்தாலுமே வாந்தி வரும். சரீரம் சொல்லும் வேணாம், அந்த கொழுப்பா இருக்கிற தொடகரியை எடுணும். அதனாலதான் கொலஸ்ட்ரால், சக்கரை நோய் இருக்குது. குலோப்ஜாம் பார்த்த உடனே அது சாப்பிடணும் போல சொல்லுது, வாயை அடக்க முடியல. மனைவி அப்படி போனோன்னா ஃப்ரிட்ஜில் நைஸாக எடுத்து தின்ட்டோம், அடக்க முடியல. எண்ணெயில் வறுத்தது சாப்பிடலாம் டாக்டர் சொல்லியிருக்காரு. ஆனால் அப்படி போனோன்னா டக்கு நைஸாக எடுத்து போட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இப்படி போகிறோம், முடியல. இந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரணும். ஒரு காரியத்தை நீங்கள் பெறணும்னா நல்லா கவனிக்கணும். எதை செய்தோமோ, எது வழக்கமாக செய்தோமோ அதை கொஞ்சம் நிறுத்தணும். பழைய நண்பர்களை விடணும். பழைய நண்பர்களோட நீ பேசி சிரிச்சு பரியாசம் பண்ணிட்டு கேலி பண்ணிட்டு உட்கார்ந்து இருந்தாங்களே, வெட்டி கதை பேசிட்டு, வம்பு கதை பேசிட்டு, புத்தியினமான பேச்சை பேசி, தகாதவளை பேசி கொண்டிருந்தாங்களே, அங்க உட்கார்ந்து சிரிச்சிருந்த நீ அந்த இடத்த விட்டு வெளியே வரணும். ஆசீர்வாதத்தில் மூழ்கணும்னா நீ வெளியே வரணும். யூ மஸ்ட் கம் அவுட் ஆஃப் த பிளேஸ், வெளியே வரணும். எப்ப பார்த்தாலும் ஃபேஸ்புக்லயே உட்கார்ந்துட்டு அதையே நோண்டிக்கிட்டு இருந்து அதையே சாட் பண்ண, அதுல இருந்து வெளியே வரணும். புக் எடு, படிக்க பாரு. கஷ்டமா தான் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஃபேஸ்புக்ல உட்காரும்போது கஷ்டம் இருக்காது, சைலண்ட் ஆயிட்டாங்க. நிறைய காரியத்தை டவுன்லோட் பண்றோம்,
என்ன டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கோம்? இஸ் இட் யூஸ்ஃபுல்? இஸ் இட் யூஸ்ஃபுல்? படிப்புக்கு சம்பந்தப்பட்டதை டவுன்லோட் பண்ணியிருக்கோமா? அது நமக்கு சம்பந்தமே இல்லை. நம்ம நினைக்கிறோம் அந்த புக் வந்தா பார்த்துக்கலாம், ஏன் நெட்ல இருக்க எடுக்கலாமே. அது ஆனா மற்றதை டவுன்லோட் பண்றோமே, தெரியாததெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஒரு ஆர்வம், என்ன ஒரு துடிப்பு, என்ன ஒரு ஆதங்கம், எவ்வளோ ட்ரிக்ஸா என்னென்ன செய்யணும் அதெல்லாம் செய்து தெரியாத மாதிரி இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரி உட்கார்ந்தோமே. You must come out of that. ஆசீர்வாதம், உயர்வு, மேன்மை உங்களுக்கு வரணும்னா எல்லாம் இங்கே வாங்க, ஜெபம் பண்ணி விடுறேன், எண்ணெய் பாட்டில் நிறையா வச்சுருக்கேன், ஆளுக்கு எண்ணெய் எடுத்துகிட்டு போங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க. நீங்கள் எங்கே வேணால் எண்ணெய் வாங்குங்க, உங்கள் வீட்டில் வேணால் அடுத்த மாதத்துக்கு எண்ணெய் வாங்காமல் மீன் பொரிக்கலாமே ஒழிய, அந்த இலவசமாக கொடுத்தாங்களே அந்த எண்ணெய் அப்படியே சேர்த்து ஒரு 1/2 கிலோ வந்திருக்கும், அதில் வேணால் மீன் பொரிக்கலாம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கை பொரிஞ்சு வராது. உன் வாழ்க்கை புரிஞ்சும் வராது, பொரிஞ்சும் வராது, பொழிஞ்சும் வராது. இந்த பாஸ்டர் எதுவுமே கொடுக்க மாட்டாரு. நாங்களும் வரோம், வந்தா ஒரு தண்ணி கொடுக்க மாட்டாரு, எண்ணெய் கொடுக்க மாட்டாரு, துணி கொடுக்க மாட்டாரு. ஜெபம் பண்ணி ஏதாவது கொடுத்தா நாங்க அப்படியே ஒத்திக்க மாட்டோம். இங்க வார்த்தை ஒண்டி தான் கொடுத்துட்டு இருப்பேன். தேவனுடைய வசனத்தை சொல்ல 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 அனல் மூட்டப்படும். கை விளங்காத கையும் விளங்கிடும், நடக்காத கால் நடக்கும், முடியாதுன்னு கிடக்கிற நீ எழுந்திருக்கணும்னு தோணும். இவ்வளவு நாள் தோல்வியா வாழ்ந்த நீ கூட உன் உள்ளத்துல கூட வரும், வாழணும்ன்ற எண்ணம் வந்துடும், ஜெயிக்க முடியும்ன்ற எண்ணம் வந்துடும். ஏன்னா நாம ஆராதிக்கிற தேவன் மகா பெரியவர், ஏழைகளின் பலன், எளியவரின் திடன், அற்பமாய் இருக்கிற மனுஷனை வாழ வைக்கிற ஒரு கர்த்தர். So if you want to receive the blessing of God, I tell you, you have to come out from your comfort zone. ஆசீர்வாதத்தை பெறணும்னா நல்ல வாட்ட சாட்டமா அப்படியே என்ன சொல்றது, கம்ஃபர்ட் சொல்றது, நல்ல வசதியான இடத்துல இருந்து வந்துடணும் வெளியே. வசதியா இருக்குது அப்படியே உட்காந்துக்கிறது, சூடு பிடிச்சின்னு அப்படியே உட்காந்துக்கிறது நல்லா இருக்கும். எல்கேஜி படிக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைங்க அம்மா மடியிலேயே சூடு பிடிச்சது நல்லா இருக்குது. அந்த குழந்தை போனோன்னா அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே கொண்டு போயிடும். அம்மா பார்த்து அந்த குழந்தை அழுது, அம்மா அம்மா, அங்கிருந்து அம்மா பார்க்குது, கண்டிப்பா பரவாயில்ல அழுவிட்டோம், பரவாயில்ல இந்த பிள்ளை முன்னுக்கு வர வேணாமா, நம்ம வீட்டில் அப்படி விட்டோம்ல. அந்த கம்ஃபர்ட் ஜோன் அந்த பிள்ளையை கட் பண்ணோம்ல, ஏன் வீட்டிலே வச்சிருக்கலாமே. அதுக்கு காலையில் பால், அப்புறமா இட்லியை குழச்சி அந்த பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம். 10 மணிக்கு பிஸ்கெட்டை குழச்சி கொடுத்துருப்பீங்க. அது வெறும் விளையாடுறதும் ஓடிட்டு இருந்தது. அதே வாழ்க்கை இல்லையே, அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து வெளியில கொண்டு வந்தோமே. இன்னைக்கு அதே தாங்க வாழ்க்கையும். ஆசீர்வாதம் என்பது நீங்க நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கணும்னா, பழைய தோல்வியை சொல்லிட்டு முடியாது, வராது, சரிப்பட்டு வராது, ட்ரை பண்ணிட்டேன், முயற்சி எடுத்துட்டேன், இது இப்படித்தான் சொல்லி உட்கார்றீங்க பாருங்க, அங்கிருந்து எழுந்திருக்கணும். அங்கிருந்து எழுந்திருக்கணும். 12 வருஷமா இருக்கிற ஒரு பெண் உதிரப்போக்கு இருந்ததுன்னா அவருடைய பலன் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாரு. கண்டிப்பா பணம் எல்லாம் போயிடுச்சுங்க. பணம் போனாலுமே நம்ம சரீரத்துல ரொம்ப பலவீனம் ஆயிடுவோம். இவளுக்கு சரீரத்துல ஏற்கனவே பலவீனம், பலவீனம் போறதுக்கு பணத்தை வேற செலவு பண்ண டபுள் பலவீனம். இப்ப படுத்துட்டு இருக்கா, படுக்கும் போது நல்லா ஆகிற மாதிரி இருக்குது. ஆனா அவளுக்கு சுகம் வரணும், அந்த கம்ஃபர்ட் ஜோன் வெளியே வர வேண்டிய ஒரு நிலைமை உண்டாயிடுச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க நல்லா இருக்கணும்னா, ஆசீர்வாதம் மூழ்கடிக்கணும்னா, அந்த இடத்தை விட்டு எழுந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இது என்னுடைய இடம் அல்ல, வறுமை என்னுடையதல்ல, தரித்திரம் என்னுடையதல்ல, வியாதி என்னுடையதல்ல, சாபம் என்னுடையதல்ல. இப்படி நான் தோல்வியோடு வாழ்வது என் தேவனுடைய சித்தம் அல்ல. என்னுடைய பலவீனத்திலே எனக்கு பலன் அளிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோம், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். மத்தேயு 19 அதிகாரம் 26வது வசனம் சொல்கிறது, தேவனால் எல்லாம் கூடும். எல்லாம் சொல்லுவோம், தேவனால் எல்லாம் கூடும். பகலாலப்பா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையை பிரகாசமாக்கிடுவாரு, சுகத்தை கொடுத்துருவாரு, நல்லதை கொடுத்துருவாரு, உயர்த்திடுவாரு, வாழ வைப்பாரு. எல்லாம் சொல்லுங்க, என் தேவனால் எல்லாம் கூடும். அப்படி யாராவது விசுவாசித்தால், விசுவாசிக்கிறவளுக்கு எல்லாம் கூடும். என்னைக்கு ஒரு விசுவாசி நான் ஆராதிக்கிற தேவனால எல்லாம் கூடும் விசுவாசிக்கிறாங்களோ,
அப்படிப்பட்ட விசுவாசம் அந்த விசுவாசிக்கு விசுவாசிக்கிறது எல்லாமே கூடும். ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு, விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் கூடுமா? அது என்னங்க, அது கடவுளுக்கு சமமாக்குறாரு அவரு அப்படின்னு அவருக்கு புரிய வச்சேன். இல்லையா, அதில்ல, அது அர்த்தம் என்னன்னா, ஒரு விசுவாசி தான் ஆராதிக்கிற தேவனால எல்லாம் கூடுன்னு விசுவாசிக்கிறார் பாருங்க. அந்த அப்படி விசுவாசிக்கிற ஒரு விசுவாசிக்கு டாக்டர் சொல்றாரு, இந்த வியாதி போகாது, நீ செத்துருவன், ஆனால் அந்த விசுவாசிக்கிறாரு, என் தேவனால கூடும். அப்படி விசுவாசிக்கிற இந்த விசுவாசிக்கு கூடாத காரியமே ஒண்ணும் இல்லை, எல்லாமே கூடும். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். அப்படி விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும்னா நீங்க சொல்லுங்க, என்னை பலப்படுத்துற இயேசுவினால எல்லாவற்றையும் என்னால செய்ய முடியும். சொல்லுங்க, என்னால செய்ய முடியும். படிக்கிற பிள்ளைங்க சொல்லுங்க, என்னால செய்ய முடியும். நல்ல சத்தமா சொல்லுங்க. ஒரு 3 மாசம் பிள்ளைங்களாம் இங்கே தான் வச்சிருக்கேன், இன்னும் வேலை முடியல. பரவாயில்ல, பிள்ளைங்களை என் பிரச்சனை கேளு, பரவாயில்ல. 3வது படிக்கிறதுலேருந்து நீங்க காலேஜ் படிக்கிற வரைக்கும் சொல்லுங்க, என்னால முடியும், என்னை பலப்படுத்துற இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. வேலையை தேடுற பிள்ளைங்க சொல்லுங்க, என்னால முடியும், நான் தேடுவேன், எனக்கு கிடைக்கும், நான் வாழ்வேன். குடும்பத்தை நடத்துற தாய்மார்கள் சொல்லணும், எனக்கு பலன் உண்டு, குடும்பத்தை நடத்துவேன், இந்த கடன்ல நாங்க மூழ்க மாட்டோம், நாங்க ஆசீர்வாதமா இருப்போம், என்னை பலப்படுத்துற இயேசுவினால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுன்னு புருஷன்மார்கள் சொல்லுங்க. உங்களுக்கு பலன் உண்டு, உங்க குடும்பத்தை நீங்க நடத்துவீங்க. நல்ல கவனிங்க, இந்த வருஷம் உங்க ஆசீர்வாதம் பெருக்கெடுத்து ஓடும், செழிச்சிடுவீங்க. இந்த வருஷ துவக்கத்திலே உங்களுக்கு நான் சொன்னேன், இந்த வருஷம் நீங்க என் தேவன் உன்னை ஆசீர்வதித்தே உன்னை மேன்மைப்படுத்துவே, உன்னை ஆசீர்வதித்தே உன்னை மேன்மைப்படுத்துவே. உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு, அதை தடை செய்யாதே. உன் எல்லையை நீ விரிவாக்கு, கயிறுகளை நீளமாக்கு, கூடாரத்தை விசாலமாக்கு, அதை தடை செய்யாதே.